பாத்தீங்களா பாத்தீங்களா? ஸ்டேபிள் 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 ஆயிடுச்சுல. இப்ப நீங்க ஏதாவது பண்ணுங்க, அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. அப்படின்னா ராதா மோகனுக்கு நான் கொடுத்த மெசேஜ் கிடைச்சிருக்கணும். கவிதா, மறுபடியும் நீ அதே தப்பு பண்ற. ராதா மோகன் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்காத. ஐயோ கடவுளே, தப்பு பண்றது நீங்க தான் சார். அந்த பொண்ணு சரியாதான் சொல்றா. ஏன்னா உங்களுக்கு அந்த 2 அடி சூனியக்காரி அப்புறம் அந்த 6 அடி மோகனை பத்தி உங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்க 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. அவங்க 2 பேரும் என்ன வேணா செய்வாங்க சார். உங்களுக்கு தெரியாது சார், அவங்க 2 பேரும் தண்ணில கூட நெருப்பு மூட்டுவாங்க சார். அவங்க வெறும் காத்துல கூட பனிக்கட்டியை உருவாக்குவாங்களே. சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் அந்த தீவிரவாதி காதை பிடிச்சு தோப்பு கர்ணம் கூட போட வைப்பாங்க சார். அவங்க, நான் சொல்றது புரியுதா இல்லையா? சரிதானே? சரியா தானே சொன்ன? நீங்க கரெக்டா சொன்னீங்க. கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா ஓரமா நில்லுங்களேன். ராதா மோகன் சேர்ந்து இருந்தாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ராதா மோகன் சேர்ந்து இருந்தா எல்லாமே நல்லதுதான். என்னப்பா ஆச்சு? பிளேன் ஏதோ கீழே போற மாதிரி தெரியுது. சொல்லுங்க, நம்ம எல்லாம் சாவ போறோமா? ஐயோ, பைலட்லாம் நல்லா தானே இருக்காங்க. கோவத்துல அவங்களை ஏதாச்சும் கொண்டுட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, இவனுங்களை நம்ப முடியாது. ஆமா, இவங்க ஏதோ பண்ணிருக்காங்க. நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டாங்க. உங்க எல்லாரும் உயிரும் இன்னும் ஆபத்துல தான் இருக்கு. ஏதாவது புத்திசாலித்தனமா முயற்சி பண்ண பாத்தீங்க, இங்கேயே சுட்டுவேன். இந்த பிளேன்ல குழந்தைங்க வயசானவங்களா இருக்காங்க. நீங்க அப்படி பண்ண முடியாது. பாத்து மோனையா, அடிபட்டுச்சா? இல்ல. எதுக்கு அவங்க கிட்ட நீங்க வம்புக்கு போறீங்க? காக்பிட்ல ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது. நான் என்னன்னு போய் பார்க்கறேன். கீழே உட்காரு. காக்பிட்ல பிரச்சனை. நான் உடனே போய் பைலட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றேன். மரியாதையா உட்காரு, இல்லைன்னா உன்னையும் சுற்றுவேன். ராதா, நீ போய் சொல்லி அவருக்கு புரிய வை. அவரு பிளேனை லேண்ட் பண்ணி தான் ஆகணும். பறக்க வைக்க கூடாது. லேண்டிங் மட்டும்தான். ஓகே? சரி. உட்கார போறியா இல்ல சுட்டு தள்ளவா உன்ன? ஆமாங்க ஐயா, அவரு சொல்றது சரிதான். நீங்க விழுந்துற போறீங்க. முதல்ல உட்காருங்க, உங்களுக்கு அடிபட்டுரும். அம்மாடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்னும் ஆகல. அண்ணா, ஐயா, ஒருவேளை நீங்க உள்ள போய் அந்த பைலட்டுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அப்புறம் இந்த விமானத்துல இருக்க யாரும் உயிரோட தப்பிக்க முடியாது. என்னம்மா சொல்ற? இப்ப நடக்குது இல்லங்க, இதெல்லாம் எங்க பிளான். என்ன பிளான்? நம்ம எப்படியாவது இந்த விமானத்தை கீழே தரைய இறக்கணும். இதுல எங்களுக்கு உங்க உதவி தேவை. சரி சொல்லு, நான் என்ன உதவி செய்யணும்? மோனையா இருக்காருல்ல, பைலட் கிட்ட உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க சொல்லியிருக்காரு. அதனாலதான் விமானம் இப்ப கீழே இறங்குது. இப்போ இவங்களுக்கு புதுசா விமானம் ஓட்ட ஆள் வேணும். அதனால கண்டிப்பா அவங்க இங்க வந்து உங்கள யாருக்காவது விமானம் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க.
அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும்னு கையை தூக்குங்க. ஆனா அவங்க கிட்ட உங்களுக்கு விமானம் ஓட்ட தெரியும்னு சொல்லாதீங்க. நீங்க அவங்க கிட்ட ஒண்ணுதான் சொல்லணும். உங்களுக்கு விமானத்தை தரையிறக்க தெரியும் தான் சொல்லணும். சரி. ஏய் வா. ராதா ராதா ஐயோ, நீங்க அந்த ராதாவை எதுக்கு உட்கார வைக்கிறீங்க? அப்படியே கொண்டு போட்டுருங்க. முதல்ல அவ முடிய வெட்டுங்க. அடச்சி சும்மா இரு. நீ நல்லா இருக்கல? அடச்சி சும்மா இரு. இங்க ஏற்கனவே எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருக்கு. நீ தேவையில்லாம பிரச்சனை பண்றியா? How dare you? அடச்சி சும்மா இரு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும்னு வை, உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து பிளேன்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுருவோம். நீ ஓகே தானே? நல்லா இருக்கேன். நீ அந்த சர்தார்ஜி கிட்ட பிளான புரிய வச்சிட்டல? இந்த இடியட்டால ரொம்ப நேரத்துக்கு பிளேனை ஹேண்டில் பண்ண முடியாதா? நமக்கு உடனே ஒரு புது பைலட் தேவை. நீ போய் பேசஞ்சர்ஸ் யாருக்காவது பிளேன் ஓட்ட தெரியுமான்னு முதல்ல கேளு. நான் போய் கேட்டு வரேன். இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? கோவத்துல பைலட்டை சுட்டுட்டீங்களா என்ன? என்ன? இவங்கள நம்ப முடியாதுல்ல. என்ன சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இல்லனா எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவோம். இந்த பிளேன் ஏன் கீழே இறங்கலனா பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன ஹார்ட் அட்டாக்ங்கறாரு? என்ன ஹார்ட் அட்டாக்கா? அதனால அவரால் பிளேனை ஓட்ட முடியாது. இப்ப சீக்கிரமா ஏதாவது பண்ணலனா நம்ம அத்தனை பேரும் சாக வேண்டியதுதான். இத பாருங்க, இங்க யாருக்காவது பிளேன் ஓட்ட தெரியுமா? நான் ஏர்ஃபோர்ஸ்ல கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சேன். என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஏய், எங்களுக்கு பைலட் வேணும். பிளேனை துடைக்கிறவே க்ளீன் பண்றவெல்ல வேண்டாம். எக்ஸாக்ட்லி. என்ன ஒரு வாட்டி டிரைவ் பண்ண விடுங்க. எப்படியோ உங்ககிட்ட வேற ஆப்ஷனே இல்லைல்ல. அதுவும் இல்லாம நான் பைலட் படிப்பையும் படிச்சிருக்கேன். என்ன எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, அவ்வளவுதான். இந்த ஆளு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உதவி பண்றதுக்காக இங்க வந்தான். சரி, எங்க கூட வா. வா, சீக்கிரம் வாயா. வான்றா. ஐயோ, இவன் இப்படி. வா, இப்போ இந்த கிளீனர் பிளேன் ஓட்ட போறாரா? அம்மா சொன்னது கரெக்ட் தான். இந்த மோகன் மேல உள்ள பைத்தியத்தினால கண்டிப்பா ஒரு நாள் நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் என் உயிரை விடதான் போறேன். இதெல்லாம் எனக்கு தேவைதான். மேம், மேம், மிஸ்டர் எக்ஸ், இந்த ஆள் நமக்கு உதவி பண்ணுவாரு. வெரி குட், ப்ளீஸ் கம். உங்க பார்ட்னர் கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் பைலட் இல்ல, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல கிளீனரா இருந்தேன். வாட்? பாண்டி, ஒரு நிமிஷம். என்னால பிளேனை பறக்க வைக்க முடியாது, ஆனா என்னால லேண்ட் பண்ண முடியும்.
ஒரு பைலட் கூடவே இருந்து இதை மட்டும் நான் கத்துக்கிட்டேன். எந்த பிளேனா இருந்தாலும் லேண்டிங் ப்ரொசீஜர் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ போய் சொல்ற. அது அப்படி இருக்க முடியும்? பிளேன் லேண்ட் பண்ண முடியும், ஆனா ஓட்ட தெரியாது. ஐ ஹோப் நம்ம பிளான் நல்லபடியா வெற்றி அடையணும். மோகன் ஐயா, கண்டிப்பா வெற்றி அடையும். நீங்க என்கிட்ட பிளானை எப்படி புரிய வச்சீங்களோ அதே மாதிரி தான் நான் போய் அந்த ஐயா கிட்ட புரிய வச்சேன். அவர் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நம்புறேன். அதுவும் அவர் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காருல, ரொம்ப கூர்மையான மூளையா தானே இருக்கும் அவருக்கு. பண்ணிடுவாரு, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. மேடம், உங்க பார்ட்னர் கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் பைலட் படிப்பை படிச்சிருக்கேன். தியரி பேப்பரை கூட கிளியர் பண்ணிட்டேன். பட் ப்ராக்டிக்கலில் பிளைனை ஓட்டுற டைம் வந்தப்போ நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டா நம்ம எக்ஸாம்ல? பண்டி மிஸ்டர் எக்ஸ், இந்த ஆள் நம்மளை ஏமாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய், ஒழுங்கா போய் பிளேனை ஓட்டு, இல்லைன்னா உன்னை இங்கேயே சுட்டு தள்ளிடுவேன். எல்லாரும் சாக போற நேரத்தில் என்ன சாவடிச்சிடுவேன்னு மிரட்டுறியா? ஒரு விஷயத்த மறக்காத, ஒருவேளை இந்த பிளேன் கிராஷ் ஆச்சுன்னா அத்தனை பேரும் ஒன்னாவே பரலோகத்துக்கு போயிடுவோம். நானும் போயிடுவேன், நீயும் போய் சேர்ந்துடுவேன். நம்ம கிட்ட இப்ப வேற ஆப்ஷனே இல்ல. பிளேனை லேண்ட் பண்ணி தான் ஆகணும். பைலட், கொஞ்ச நேரத்துக்கு பிளேனை ஸ்டேபிளா வச்சுக்கோ. அப்புறமா இந்த கிளீனர் வந்து பிளேனை லேண்டிங் பண்ணுவார். வாங்க மிஸ்டர் எக்ஸ். இவனுங்களை ஹைஜாக்கர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம பிளான்ல எவ்வளவு ஈஸியா ஏமாந்துருக்கானுங்கன்னு பாரு. இவ்வளவு பெரிய ஹைஜாக்கிங் பிளான் பண்ணிருக்காங்க. இவங்க குரூப்ல ஒரு பைலட் கூட இல்ல. பைத்தியக்காரங்க. மௌனையா, வெற்றிக்கு முன்னாடி எதிரிய முட்டாள்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனமா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவனுக்கு முட்டாளுங்க தானே. மோகன், என்னப்பா நடக்குதுங்க? அம்மா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. அங்க நடக்கிறதெல்லாம் ராதா மோகன் தான் பண்றாங்கன்னா தென் ஐ எம் ஷியோர் ஹைஜாக்கர்ஸ் நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க. வெறும் நம்பிக்கையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது கவிதா. I don't think so. Hello. இதை மிஸ் பண்ணியா? எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் உட்காந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். நாங்க இந்த பிளேனை லேண்ட் பண்ண போறோம். Arrange the facilities. கீர்த்தி, ஃபைன். நீங்க பிளேனை டெல்லி ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணலாம். Okay, but fast. We are on the way.
கிருஷ்ண பரமாத்மா, நீங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. அப்படியே எங்க ஃபேமிலியையும் மத்த எல்லாரையும் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிடுங்க ப்ளீஸ். காப்பாத்துங்க. என் பொண்ணு தாமினி என்கிட்ட திரும்ப வந்துருவா. என் பொண்ணு உயிரோட திரும்ப வந்துருவா. சார், நீங்க எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தீங்க. பிளேன் 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்திலேயே லேண்ட் ஆக போகுது. வெல் டன். நோ நீட் சார். ஏன்னா இதுல நான் எதுவும் பண்ணல. பண்ணதெல்லாம் அந்த ராதாவும் மோகனும் தான். ஐம் ஷுர் நான் கொடுத்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் ராதாவும் மோகனனாவும் தான் செஞ்சிருப்பாங்கன்னு எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஐ டோன்ட் நோ. பிளேன்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் ஐ எம் வெரி ஷுர் தே காட் மை மெசேஜ். அதுக்கப்புறம் ராதாவும் மோகனும் பிளேன்ல ஏதோ ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க. அதனால தான் பிளேன் இப்ப லேண்ட் ஆகுது. நீங்க எல்லாரும் சீட் பெல்ட்ட போடுங்க. இப்ப நம்ம இந்த பிளேனை லேண்ட் பண்ண போறோம். ஏய் வாயை மூடுங்க. வாயை மூடுங்க. வாயை மூடிட்டு உட்கார்ந்துருங்க, இல்லனா எல்லாரையும் சுட்டுருவேன். ஃப்ளைட் லேண்ட் ஆனாலும் ஆனா உங்களுக்கெல்லாம் விடுதலை கிடையாது. ஐயோ கடவுளே, உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. கடவுளே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராதா, நம்ம பிளான் வெற்றி அடைஞ்சிருச்சு. கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனோண்டு கிரெடிட் நீ எனக்கும் கொடுக்கலாம்ல? ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண வச்சிட்டோம்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? நிச்சயமா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஓ காட், ஒருவேளை இந்த பிளேனை லேண்ட் பண்றது கூட இவங்களோட வேலையா இருக்குமோ? அந்த மாதிரி மட்டும் இருந்தா நான் உடனடியா ஹைஜாக்கர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே. அப்பதான் அவங்களுக்கு கோவம் வந்து கோவத்துல இந்த ராதாவை இங்கே அவங்க கொன்னுடுவாங்க. ராதா மோகனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவங்க ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப துணிச்சலானவங்க. அந்த ஹைஜாக்கர்ஸ்க்கு 2 பேரும் ஆபத்தானவங்க. இது வரைக்கும் அந்த வீட்ல இருக்க ராதா மோகன் மத்த எல்லாருக்கும் நிறைய கெடுதல் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த ராதா மோகன் 2 பேர்னாலதான் என் பொண்ணு உயிரோட திரும்ப வர போறா. இதுக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேனோ? கடவுளே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. டெல்லி ஏர்போர்ட்டோட ரன்வே 11 ரெடி பண்ணுங்க. அண்ட் ஆர்மி அங்க ரெடியா வச்சுக்கோங்க. பிளேன் லேண்ட் ஆன உடனே நம்ம அவங்கள சுத்தி வளைக்கணும்.
ஹைஜாக்கர்ஸ், எங்க நாட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் நாட்டை அழிக்கணும்னு பிளான் பண்ணீங்கல்ல, இப்ப நாங்க காட்டுறோம் உங்களை நாங்க எப்படி அழிக்க போறோம்னு. பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா பாரத மாதா இதோட தீவிரவாதி ஒழிஞ்சா. பாரத மாதா வாழ்க. கிருஷ்ண பரமாத்மாவே போடுறேன். வாழ்க.